மேசராசிக்காரங்க விட்டா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பிளாட் எடுத்து குடியிருக்கலாம். மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலே மீனாட்சி அம்மன் தாய் தான். அந்த மதுரை மீனாட்சி தாயை நினைத்து வீட்டில் வந்து வழிபாடு பண்ணணும். இந்த கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் விரய செலவுகளில் இருந்து தவிர்ப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் பிரான்மலைன்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து எருது, காளை, பசு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பசுவும் நமக்கு தெய்வத்திற்கு சமமா கும்பிடுறோம். ஏன்னா சுக்கிரன் அந்த வீட்டுக்கு ஆளுபவர். கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து விரய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் வர்றதுனால சூரியனுக்கு ஆதிக்க கிரகங்கிறது சிவபெருமானை சொல்றதுனால சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு விரயத்தில் இருந்து விருத்தியை தேடித்தரும். மக்களுடைய துயர் நீக்க, மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்க, கஷ்டங்களை நீக்க, எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு தான் 9 கோள்களுடைய வடிவமைப்பாக நவபாஷான முருகனை புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய அருளால் போகர் பெருமான் ஐயா பழனியில உருவாக்கி இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய விரயங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். மகாவிஷ்ணு வழிபாடு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். எங்க இருந்தாலும் அருகில் இருந்தாலும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிக்கலாம். விரையாதிபதிங்கிறது சுக்கிர பகவான சொல்லிட்டான். அப்ப சுக்கிர பகவான் விரயத்தை கொடுக்கிறாருன்னா அவர் காலடியிலே போய் விழுந்துட வேண்டியதான். சுக்கிர பகவான் அவருடைய விரய செலவுகளில் இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி கவசம், வேள்மாறல் போன்ற பாடல்களை எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் பாடி வரும்போது எதிர்மறையான விரயங்களில் இருந்து, இரத்த விரயம், ஆபத்துகளில் இருந்து அருளக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை நாவால் சொல்ல சொல்ல தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் விபத்தில் இருந்து தப்பிப்பார்கள். மேஷ ராசிக்காரங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம், எந்த முறையை வந்து இவங்க பின்பற்றினா இவங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? மேசராசிக்காரங்க விட்டா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பிளாட் எடுத்து குடியிருக்கலாம். எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை இவர்கள் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அது ராசியை பலப்படுத்தும். விரயத்தை தடுப்பதற்கு, விரயத்தை உண்டாக்குவது குரு பகவானா இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை செவ்வாய்க்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திகிட்ட போய், ஐயா காசு 10 ரூபா சம்பாதிக்கிறேன், விரயம் 100 ரூபாய்க்கு வந்துகிட்டு இருக்கு, இந்த நல்ல விரயங்களானா பரவாயில்ல, எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, என் வேலையையும் என் உழைப்பையும் என் நேரத்தையும் அடுத்தவர் எடுத்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இனிமே இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு மானசீகமாக குருவின் இடத்துல முறையிட வேண்டும். இது ஒன்று. அடுத்து குருவுக்குரிய தானியம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சுண்டல் கடலை, கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, கடலையையும் சொல்லலாம். இந்த தானியத்தை வந்து தானம் கொடுக்குறது. உடனே நம்ம ஆளுக நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கொண்டு போய் இவங்களை சுண்டலை வச்சுட்டு நான் தான் தானம் பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படின்னா பத்தாது. நீங்கள் இவ்வளோ கொடுக்குறதெல்லாம் பத்தாது. கிலோ கணக்கில் வாங்கி ஒரு 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ வாங்கி கோவில் ஸ்தலங்களில் கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து தயார் செய்து பிரசாதமாக கொடுப்பதற்கு தர்மம் கொடுக்க வேண்டும், அன்னதானம் பண்ண வேண்டும், இதைகளை பண்ணணும். அடுத்து குரு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். குழந்தைகளை சந்தோஷமாக, ஏற்கனவே குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய விரயங்கள் பண்ணினாலும் கூட நீங்கள் உங்கள் பண விரயம் நிறைய ஆகுறதுனால உங்களுடைய குழந்தைகளோட நேரங்களை எவ்வளவு நேரம் நீங்கள் விரயம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண விரயத்திலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள். நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் பிள்ளைக்காகன்னு சொல்லிட்டு பிள்ளை கூடயே 10 நிமிஷம் உட்காந்து பேச முடியாத அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பணம் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சூட்சமம் என்ன, தன்னுடைய சொந்த குழந்தையோ சகோதரி வழி குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ அந்த குழந்தைக்கு அன்பா ஒரு இனிப்பு பொருளை வாங்கி கொடுத்துட்டு 10 நிமிஷம் அந்த குழந்தையோட பேசி தன்னுடைய நேரத்தை அந்த இடத்தில் விரயம் செய்தாலே இவர்களுக்கு செல்வ விரயம் என்பது நிச்சயமாக ஓரளவு கட்டுப்பாடில் இருக்கும். அடுத்தது குருவுக்குரிய காரக மிருகம் வந்து யானையை சொல்கிறாங்க. யானைக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம்னா மஞ்சளில் தானே இருக்குது அப்படின்னா பச்சை வாழைப்பழம் இல்லையா, இருக்குது. அதனால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் குருவுக்குரியது என்ன, மஞ்சள். அந்த பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் வாங்கி யானைக்கு கொடுத்து வருவது, யானையை பராமரிக்கக்கூடிய பாகனுக்கு உதவி செய்து வருவது, யானை முடி மோதிரம் கையில் அணிந்து கொள்வது, யானை நெத்தி சுட்டி பட்டயம் வீட்டில் வைத்துக் கொள்வது, யானை உருவம் படைத்த பொம்மை வீட்டில் வைத்துக் கொள்வது, இது எல்லாமே இதை பார்த்து வரும் பொழுது ஓரளவு இவர்களுக்கு செல்வ வளர்ச்சி அதிகமாகி செல்வ விரயங்கள் தவிர்க்கப்படும். அடுத்து குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது மீன ராசி தான் இவர்களுக்கு மேசத்துக்கு விரய கிரகமாக வருது. அது வந்து நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வருது. அதிகமாக அருவிகளில் நீராடுவதன் மூலியமாக, கோவில் தீர்த்தங்களை கொண்டுட்டு வந்து வீட்டில் வைப்பதன் மூலியமாக அந்த அருவியில் வந்து குளிக்கிற அந்த நேரம் இவர்களுக்கு விரயமாகிறதுனால அது பாசிட்டிவாக மாறி இவர்களுடைய செல்வ விரயத்தை அது வந்து கட்டுப்பாடில் வச்சுருக்கும். கோவில் தீர்த்தத்தை தவிர்க்காமல் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த கோவில் திருத்த தான் கெட்டு போயிருமையா அப்படின்னு கேட்டால் பச்சை கற்பூரம் கலந்து வைத்தால் கெட்டு போகாது. அப்போ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இவர்கள் கடைப்பிடிக்கும் போது ஓரளவு விரயங்களை தவிர்த்து கட்டுப்பாடுக்குள் இருக்கலாம். நிறைய தகவல்கள் இருக்குது, அடுத்தடுத்த பகுதியில் நம்ம சொல்லிடுவோம். ரிஷபராசிக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து காசு இழக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த மாதிரியான கடவுளை வழிபடலாம், அதுக்கு வந்துட்டு எப்படி வழிமுறைகளை பின்பற்றலாம்? நிறைய சூட்சம பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்லிடுவோம். அதில் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து எருது, காளை, பசு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எருது தான் சின்னம், பசுவும் நமக்கு தெய்வத்திற்கு சமமாக கும்பிடுறோம். ஏன்னா சுக்கிரன் அந்த வீட்டுக்கு ஆளுபவர், சந்திரன் உச்சம் பெறுகிறார், தாய்மையினுடைய அம்சம் பசு, சுக்கிரன் மகாலட்சுமி, அனைத்து தெய்வங்களும் பசுக்கிட்ட இருக்கு. இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும்னு ஊரில் இருக்க அகத்திக்கீரை எல்லாம் காலியாக போச்சு. அகத்திக்கீரையா சாப்பிட்டு பசுமாடுக்கும் போர் அடிச்சு போச்சு. அகத்திக்கீரை மட்டுமா கொடுக்கணும்? ஏன் புண்ணாக்கு சாப்பிடாதா? ஏன் எள்ளு சாப்பிடாதா? எள்ளும் புண்ணாக்கும் பசுவிற்கு வைப்பதை போல் மிகச்சிறந்த புண்ணியம் ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது. பசுவிற்கு எள்ளும் புண்ணாக்கும் கொடுக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் கொடுத்து வர்றது நல்லது. இந்த உப்பு வாங்குறோம் பாருங்க, ரொம்ப சிக்கனமாக அப்போ வந்து ஒரு சில்வர் டப்பா ஜாடியில் போட்டு பத்திரமா வீட்டில் பத்திரப்படுத்தி உப்பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சில்வர் பாத்திரத்தில் உப்பு வாங்குற மாதிரி ஒரு அட்ட தரித்திரம் எதுவுமே கிடையாது. சுக்கிரனுடைய அம்சம். அவங்க என்ன பண்ணணும்? ஒரு கண்ணாடி பாட்டில், ஒரு பீங்கா பாட்டில், உப்பு ஜாடினே தனியாக இருக்குது. எதுக்கு இருக்குது உப்பு ஜாடி? இன்னமும் சிறப்பு, மண்பானையிலே உப்பை சேகரித்து வைப்பது ரொம்ப சிறப்பு. இப்படிலாம் அவங்க வீட்டில் வச்சுருக்கும் போது ஓரளவு லட்சுமி கடாட்சியங்கள் ஏற்பட்டு செல்வ விரயங்கள், எதிர்பாராத விரயங்கள், துரதிர்ஷ்டமான விரயங்கள் இவர்களுக்கு தவிர்க்கப்படும். அடுத்து நந்தி தேவரை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக, பிரதோஷ காலங்களிலே நந்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக இவர்களுடைய செல்வ விரயங்கள் தவிர்க்கப்படும். அடுத்து முக்கியமாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு. இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடை இவர்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தர நேரம், இரவு, அதாவது ஒரு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்குள்ள சூரிய அஸ்தமன நேரத்திலே மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த அந்த பழ வகைகள் வைத்து, தாமரை மலர் வைத்து, வெண்மை நிற பூக்களால், உதிரி பூக்களால், அதில் இன்னும் சிறப்பு மல்லிகை மலர் உதிரி பூக்களால் மகாலட்சுமி தேவியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி, அல்லது மகாலட்சுமியே நமகன்னு சொல்லி அந்த தேவிக்கு அந்த உதிரி பூக்களால் வழிபாடு செய்வதன் மூலியமாக அந்த சுக்கிரனுடைய காரகரான மகாலட்சுமியினுடைய அருள் கிடைத்து இவர்கள் செல்வங்களை ஈட்ட முடியும். அடுத்து தானியத்தில் மொச்சை தானியம் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட தானியம். இந்த தானியத்தை இவர்கள் தர்மம் கொடுக்கறது மூலியமாக ஒரு 7 மொச்சையை எடுத்து கொண்டு போய் 7 வாரம் கொடுத்தோம்னா மொத்தம் வந்து எவ்வளோ வரும்? 100 கிராம் வரும். இது தர்மமா? தர்மம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? கிலோ கணக்கில் கொடுக்கணும். 7 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் முதியோர்கள் இல்லத்திலே, அது ஏன் சொல்கிறோம்? செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை சொல்றதுங்க. செவ்வாய்ங்கிறது பிளட் ரிலேஷன்ஷிப்பை சொல்றது. முதியோர்கள் இல்லம்ங்கிறது என்ன? இரத்த உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. சொந்த பந்தத்தால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தானிய வகைகளை கொண்டு போய் அந்த அவங்க ஆசிரமத்தில் கொடுக்கணும். துவரை, செவ்வாய்க்குரிய தானியம், துவரையை கொண்டு போய் முதியோர்கள் இல்லத்தில் கிலோ கணக்கில் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்து இன்னும் சூட்சம பரிகாரங்களே இருக்குது. உங்கள் வீட்டில் எங்கேயாவது அம்மா சில்வாடு காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சேர்த்து வைக்கிற காசு மேக்சிமம் எதுக்குள்ளே வச்சுருப்பாங்க? சக்கரை டப்பாவில் ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க. கரெக்டாக சொன்னீங்க. சக்கரை டப்பா, அஞ்சரைப்பட்டி டப்பா, துவரம்பருப்பு டப்பா, டப்பாக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே பணத்தை வச்சு பாருங்க, பண வரவு நிறைய இருக்குமா? நிறைய வரும். இதெல்லாம் என்னடா மூட நம்பிக்கை மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டால், தானியத்திற்கும் கிரகம் இருக்குது, ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு, இந்த மைக்கு கூட ஒரு கிரகம் தாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. காரகம், உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம் நம்ம ஞானிகள் அப்பவே கணிச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து வெளிநாடு, ஏர்போர்ட்டு, ஃப்ளைட்டு, பயணங்கள் இதெல்லாம் இப்போ சொல்கிறீங்க, இடம் நகர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காலத்தில் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து போகிறங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடம் என்பது பட்டினங்கள் பாவித்தல், அயதேசம் கன்று சம்பாதித்தல், வெளிநாடு வெளிதேசங்களில் பட்டினங்கள் பாவித்தல், அங்கே போய் அரசனை போன்று வாழ்க்கையை பெறுதல். 12ஆம் இடத்துக்கு கிரகம். 12ஆம் இடத்துக்கு கிரகம் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் தக்காளி சொந்த ஊரை கடந்து பக்கத்து ஊர் கூட நீங்கள் போக முடியாது. நீங்கள் நகரணும், உங்கள் முயற்சி வெற்றி பெறணும், நீங்கள் இடம் கடந்து போகணும், நாடு கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம் உங்களுக்கு வேலை செய்யணும்.
நீங்கள் ஒரு விரயத்தை பண்ணாமல் ஒரு சந்தோஷத்தை பெறவே முடியாது. அதை சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு தான் அந்த வழிபாடுகள்லாம். அப்புறம் ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை தரிசனம் செய்து, மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்து, கருடாழ்வாரை தரிசித்து வர செல்வ பலம் விருத்தியாகி செல்வ விரயங்கள் ஓரளவு கட்டுப்பாடுக்குள் இருக்கும். எந்த மாதிரியான கடவுள் வழிபாடுகள்லாம் பண்ணலாம்? மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலே மீனாட்சி அம்மன் தாய் தான். அந்த மதுரை மீனாட்சி தாயை நினைத்து வீட்டில் வந்து வழிபாடு பண்ணணும். குங்குமத்தால் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்து நினைத்து மனமுருகி நினைத்து நெற்றியிலே வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்திற்கு புதன்கிழமைகளிலே ஆயில்யம், கேட்டை, ரேவதி போன்ற நட்சத்திர நாட்களில் சென்று வழிபாடு செய்து வருவது ரொம்ப நல்லது. ஓகே சார். ஸோ இப்போ எந்த கடவுளை வழிபடலாம், எந்த கோயிலுக்கு போகலாம்னு சொன்னீங்க. நம்ம வீட்டிலேயே வந்துட்டு இந்த வழிபாடுகள்லாம் பண்ணால், இதெல்லாம் பின்பற்றினா நல்லது அப்படின்னா என்ன பண்ணலாம்? பொதுவாக வந்து மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு விரய கிரகம் சுக்கிரனா வர்றதுனால சுக்கிரனுக்கு இன்னொரு காரத்துவம் வந்து பொதுவாக ஜவுளி ஷாப்புன்னு அந்த ஆடை அப்படிங்கிறது ஆபரணம் அப்படிங்கிறதுலாம் சுக்கிரனுடைய அம்சமாக வருது. அதனால நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அடிக்கடி சுத்தமாக பயன்படுத்தி கொள்வது, ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சியத்தை வீண் விரயங்களை கண்டிப்பான முறையில் தவிர்க்கும். அடுத்து வந்து சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பழைய துணிகளை பயன்படுத்தும் பொழுது அது ஓரளவு அடிக்கடி மாற்றம் பண்ணிக்கிட்டே வரணும். இவங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்து சுக்கிரம்னா என்ன? அருமையான நறுமணம், வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்தை என்ன சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில்? காற்று ராசி அப்படின்னு சொல்கிறோம். காற்று அப்படின்னா வாயு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ சாம்பிராணி தூபம் ஏற்றோம், அதுலேயும் சுக்கிரனுக்கே உரிய வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் ஏற்றோம். அப்போ இவர்கள் கூடுதலாக அதோட எண்ணத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அக்கில் என்று ஒரு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு ஒரு கட்டை கிடைக்கும். அதை வந்து பொடி செய்து லேசாக சீவி சாம்பிராணி புகையோடு கலந்து வீட்டிலே தூபமேற்றி வர, மருதாணி விதையை அரைத்து வைத்து சாம்பிராணியுடன் சேர்ந்து வீட்டில் தூபமேற்றி வர, இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நறுமணம் நிறைந்த ஊதுபத்திகளை எப்பொழுதுமே வைத்து ஸ்ப்ரேலாம் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒரு நறுமணம் நிறைந்த புகை வெளியில் வரணும். அந்த ஊதுபத்தி, சாம்பிராணி புகை இவைகளெல்லாம் வீட்டில் வைத்து வர, அடிக்கடி இவங்க வந்து சுவாசித்து வர நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். அடுத்து வந்து இவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு எடுக்கும்போது பாசிப்பயிறு அப்படிங்கிறது நிறையா ஒரு 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி பயிர் வகைகளை வாங்கி தர்மமாக எளியவர்களுக்கு அடிக்கடி பயிர் வகைகளை கொடுத்து வருவது இவர்களுடைய பாதிப்புகளை நிவர்த்திப்படும். விரையாதிபதி சுக்கிரனா வர்றதுனால ஆடை தானம் செய்வது, உடை தானம் செய்வது, ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு கந்தலான ஆடை, கிழிந்த ஆடைகள் அணிந்திருப்பவர்களுக்கு இவர்கள் வந்து ஆடை தானம் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளோ வந்துட போகுது ஒரு துணி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே சுக்கிரனுடைய பிரீத்தி ஏற்படும் இவர்களுக்கு. அதுக்கப்புறம் கஞ்சனூர் சுக்கிர பகவானை அவசியம் இவர்கள் போய் பார்த்து வழிபாடு பண்ணி எனக்கு ஏற்படக்கூடிய விரயத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், வெட்டி விரயங்கள்லாம் தவிர்க்கப்படணும், பயணத்தில் வெற்றி கிடைக்கணும், காரியம் பலமாகணும்னு சொல்லிட்டு கஞ்சனூரில் இருக்கிற சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். தினசரி தாயாருடைய மந்திரங்களை சொல்லி வரணும். மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரங்களை காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் இவங்க கேட்டு வர்றது மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு தேடி கொடுக்கும். அடுத்து சுக்கிரனில் பிறந்தவங்க எப்பயுமே இவர்கள் அடிக்கடி வந்து கையில் வந்து ஒரு வெண்மை நிற கைக்குட்டை கர்ச்சி வச்சுக்கிறது ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரம். இந்த பண விரயத்தை இவங்க எப்படி வந்து தடுக்கலாம்? ரைட். சந்திரனுக்குரிய அம்சம் வந்து நம்ம தாயாரை சொல்கிறோம், அதாவது பார்வதி தேவியை சொல்கிறோம். எல்லா கோவில்லையும் சிவபெருமான் உற்சவராக இருந்தாலும் அங்கே உள்ள அம்பிகையினுடைய பலம் என்பது ரொம்ப சிறப்பு. அதனால தான் சிவபெருமானே அர்த்தநாதேஸ்வரராக உமையாள் பாதியாக இருந்தார். இந்த கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் விரய செலவுகளிலிருந்து தவிர்ப்பதற்கு சிவகங்கை மாவட்டம், அதாவது சிங்கமுனரி வட்டம் பிரான்மலைன்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம், சிவஸ்தலம் இருக்கு. பாடல் பெற்ற ஸ்தலம், வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே சிவபெருமானும் அம்பாளும் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அந்த கோவிலில் என்ன சிறப்பு தெரியுங்களா? யோக நிலையில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். அங்கே பைரவர் ரொம்ப சிறப்பான அம்சத்தோடு இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். அப்ப அந்த பிரான்மலையில் உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்து, அங்கே உள்ள பைரவரை வழிபாடு செய்து, அங்கே உள்ள யோகநிலை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வருவதன் மூலியமாக
செல்வ இழப்புகளிலிருந்து, பொருள் இழப்புகளிலிருந்து இவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையலாம், சிறப்படையலாம். அடுத்து இந்த கடகலக்கணம், கடகராசிக்கு உரிய காரக கிரகம் சந்திரனுக்குரியது அப்படின்னு சொல்லும்போது அரிசி, அதுலேயும் குறிப்பாக பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப சிரம நிலையில் இருப்பவங்களுக்கு, அதாவது சந்திரன்னா அம்மார், தாயார் நிலையில் இருப்பவங்க, கணவன் இறந்துட்டாங்க, அந்த வயசான பாட்டி அவங்களா சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஊரில் கண்டிப்பாக 2 பேராவது இருப்பாங்க. ஊரில் கண்டிப்பாக 2 பேராவது இருப்பாங்க. உங்கள் உறவுகள்லேயே எங்கள் சின்னம்மாவுடைய வீட்டுக்காரர் இல்லைங்க, வாரிசு பார்த்துக்கலங்க, குழந்தைகள் பார்த்துக்கலங்க, அல்லது குழந்தைகள் பார்த்துக்கிற இடத்துல இல்லைங்க, தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய கணவன் இல்லாத முதுமை நிலையில் இருக்கக்கூடிய தாயாரை உங்கள் தாயாராக நினைத்து ஒரு அரிசி சிப்பமாவது வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு நிறைய பெரிய லாஸுகளை இதை தவிர்த்துரும். அப்போ தானமும் தர்மமும் வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை செய்யக்கூடாது, வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட தர்மம் தானே ஜோதிடமே சொல்லுது, பாக்கியம்னு சொல்லுது, புண்ணியம் தானே 5ஆம் இடம் சொல்லுது. 5, 9 நல்லா இருந்தால் யோக ஜாதகம், 5, 9 கெட்டு போச்சுன்னா அவயோக ஜாதகம், லக்னாதிபதி நல்லா இருந்தால் அணுவிக்க பிறந்த ஜாதகம், லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அணுவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத ஜாதகம். அதைத்தான் சொல்கிறேன். அந்த 5, 9 இந்த தர்மங்களை நீங்கள் செய்து வருவதன் மூலியமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஆண்களை அப்போ கைவிட்டலாமா? மனைவி இல்லை, ஒரு ஆண் சமைத்து சுயமாக சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற, நீங்கள் கொடுக்க சொன்னது வயசான பாட்டி எங்கே இருக்குதோ அங்கே போய் கொடுக்க சொன்ன, பக்கத்தில் வயசான ஒரு ஆம்பளையால் சம்பாரிச்சுட்டு அது எனக்கு புண்ணியமாக மாறாதுன்னு தயவுசெய்து சொல்லக்கூடாது. புண்ணியம் என்பது இயலாதவர்களுக்கு செய்வதால் ஏற்படக்கூடியது. அது நாங்கள் காரகத்தை சொல்கிறோம். இந்த சந்திரன் அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, ஆலோசனை சொல்வதற்கு ஆளுங்க, ஒரு வார்த்தை கூட வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாத உறவுங்க. அதை தாங்க சந்திரன்னு சொல்கிறோம். அன்புக்கு ஏங்குறாங்க, அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க, தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி கடகலக்கணம் கடகராசிக்கு மாபெரும் பொருள் விரயத்தை தடுக்கும். வீட்டில் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம், என்ன பொருட்கள்லாம் வச்சுக்கலாம்? சந்திரன் முக்கியமாக உங்கள் வீட்டில் அரிசி குறையாமல் பார்த்துக்கணும். சந்திரன் அரிசி குறையாமல் பார்த்துக்கணும். பசித்தோருக்கு ஒரு நேரம் உணவு போடும்படியாக எப்பொழுதுமே உணவு இல்லைங்கிறது இல்லாமல் பார்த்துக்கணும். ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு உணவுப் பொருட்கள், 4 காக்கா வந்தால் கூட ஒரு ரொட்டி போடுற அளவுக்கு ஒரு உணவுப் பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து நீர், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது, தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தல், நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்தல், பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாமே செய்கிறது ரொம்ப பலம். வீட்டில் அம்பிகையினுடைய படம் வைத்து, அதில் அன்னபூரணி தேவியினுடைய படம் வைத்து அமுது படைத்து, அமுதுன்னா என்ன, உணவு நைவேத்தியம் செய்து நெய்யிட்டு, நெய்யினால் உணவு நைவேத்தியம் செய்து அம்பிகையை வழிபாடு பண்ணி வர, வெள்ளிக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் வழிபாடு பண்ணி அருகில் உள்ள சிவஸ்தலங்களில் சென்று தான தர்மங்கள் செய்து வர பொருள் விரயங்கள் இவர்களுக்கு கட்டுப்பாடில் இருக்கும், செல்வங்கள் பெருகும். இந்த பண விரயத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? வழிமுறைகள்ல இருந்து, அதாவது நாள் கோல் இது ரெண்டுமே நம்ம கையில் பரம்பொருளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் வழிபாடுகள் மூலியமாக, தெய்வத்தை நம்புறது மூலியமாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது புலிப்பாணியார் பரிகார பாடல்களில் நிறைய தெய்வ தரிசனங்களை பற்றியும் மகான்களுடைய தொடர்புகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மக்களுடைய துயர் நீக்க, மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்க, கஷ்டங்களை நீக்க, எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு தான் 9 கோள்களுடைய வடிவமைப்பாக நவபாஷான முருகனை புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய அருளால் போகர் பெருமான் ஐயா பழனியில் உருவாக்கி இருக்கிறார். அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த கலியுகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சம்பாதிக்கும் போது, பல்வேறு பிரச்சனைகளை ஊழ்வினைகளால் மனிதன் துன்பப்படும் போது நீக்குவதற்கு ஒரே கடவுள் அந்த பழனி அம்பதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுங்கிறத நவபாஷானத்தில் செய்து வைத்த சித்தர் பெருமக்கள் இருக்கக்கூடிய தேசம்தான் நம்ம தேசம். அப்போ இந்த பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு இவங்க முருகனிடத்தில் முறையிட வேண்டும், முதல் படி. அடுத்தது விரையாதிபதி சந்திரனுக்குரிய அதிதேவதை என்ன? சந்திரன்னா யாரு? அம்மா. இவர்களுடைய விரயமான நேரம் வெளியில் செலவாகிறத இவங்க அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதன் மூலியமாக, ஒரு வீட்டில் அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா, கூட இருந்து ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ உதவி செய்வது, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அவங்களோட நேரம் செலவிடுவது, அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, அவங்க வயது உத்த ஆட்களுக்கு உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய செய்ய அந்த சந்திரனுடைய அனுகூலங்களும் ஆசீர்வாதமும் கிடைத்து விரயம் என்பது இவர்களுக்கு இங்கே நேர விரயம் பண்ணும்போது பொருள் விரயத்தை அது புண்ணியமாக மாறி என்ன செய்யுது, தடுக்கப்படுது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தண்ணீரை விரயப்படுத்துவதை தவிர்த்தே விட வேண்டும், தேவைக்கு பயன்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் தண்ணி எங்கேயோ ஒரு பைப்புலையோ எங்கேயோ ஒரு இடத்துலையோ அளவுக்கு அதிகமாக சிக்கனமாக இல்லாமல் விரயமாகிக்கிட்டே இருந்தாலே பொருளாதார விரயத்தில் மிகப்பெரிய பின்தங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இவர்களால் ஆவார்கள். ஏன் சொல்லுங்க, சந்திரன் 12 கூடையவன்,
சந்திர பகவான் நீருக்கு அமைப்பான கிரகம், சந்திரனை நீர் ராசின்னு சொல்கிறோம். தண்ணிங்கிறது பஞ்சபூதத்தில் ஒன்று. பஞ்சபூதத்துக்கு பகைவனாக இருந்தால் எப்படி செல்வத்தை சேர்க்க முடியும்? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த வழிபாடுகளெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு, அம்பிகையினுடைய வழிபாடு செய்யும்போதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தில் இருந்து இவர்கள் விடுபடுகிறார். ஓகே, இப்போ வீட்டில் எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும் சிம்ம ராசிக்காரர்கள்? ஓகே, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை, தாயாரை பாதம் பணிந்து வணங்கிக்கணும். அடுத்து எனக்கு அம்மா இல்லை சார், சின்ன வயதில் இதாகிட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவுகளாக அவங்கள தினசரி மதித்து நடக்கணும். அம்மாவினுடைய அம்மா, பாட்டி, வயதான முதியவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது முதல் படி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் கோவில் இருக்கும். அதில் சிம்ம ராசி சூரியனை அம்சமாக பெற்றவர்கள், 5க்கு அதிபதி குரு பகவானாக இருப்பதால் இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயமாவது இருக்கும். அது சிம்மராசியினுடைய கொடுப்பனை. அப்போ தினசரி காலையில் எந்திரிச்சு விநாயகமூர்த்தியை வழிபாடு பண்ணி சூரியனை நமஸ்காரம் செய்துவிட்டு, இவங்க 5 நேரம் கோவிலுக்கு போகவில்லை என்றாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுவதற்கு முன்பாக, அசைவத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது, அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், 12 மணிக்கு உள்ளாக சிவ தரிசனமும் அம்பிகை தரிசனமும் செய்து வருவது. வீட்டில் அந்த குலதெய்வத்தை, அம்பிகையை நினைத்து தீபம் ஏற்றி விட்டு பணிகளை தொடங்குவது. இது சிம்மராசிக்கு விரைய செலவுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான வழி. இப்போ தான தர்மம் நிறைய பண்ணால் இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி தான தர்மம் பண்ணால் நல்லது? நீங்கள் கேள்வி கேட்டதில் நேர விரயமும் பண விரயமும் ஏற்படுவது எதனால்னு கேட்டீங்க. நிறைய விரயஸ்தானத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஏகப்பட்ட விரயங்களை பற்றி சொல்லலாம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம உறவுகள் இணைந்திருப்பாங்க. இதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் தர்மம் எல்லாருமே பண்ணணும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு, பெரிய இடர் வந்தது இவன் செய்த புண்ணியத்தினால போயிடுச்சப்பா, பெரிய லாஸ் வர தெரிஞ்சு, பெரிய நஷ்டம் வர தெரிஞ்சு, ஆனால் ஏதோ ஒரு நல்ல நேரம் என்னை ஒரு சின்ன விரைய செலவோட தவிர்த்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த சின்ன விரைய செலவுகளை இவருக்கு தேடிக்கணும். அப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால சந்திரனுடைய பொருள் காரகத்துவத்தில் முதல்ல நம்ம சொல்கிறது உணவு தொழில், உணவு, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீரை விரயமும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் விரயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த நீரை தவித்தவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலியமாக புண்ணியத்தை தேடிக்கலாம். பாத யாத்திரை போகிற, தெய்வ தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு, வயதான முதியவர்களுக்கு, சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் வீட்டு வாசலில் தாகத்திற்கு ஒரு தண்ணீர் பைப்பாவது, ஒரு தண்ணீர் குடமாவது போக்குவரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது என்பது சிறப்பு. இந்த தண்ணியை வெட்டியாத்தான் விரயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பூச்செடிகளுக்கு இவர்கள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செடிகளுக்கு போய் தண்ணீர் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மையான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி கோவில் ஸ்தலங்களில் அன்னதானம் செய்வது சிம்மராசிக்கு மிகப்பெரிய விரய செலவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கும். அன்னதானங்கிறது 1000 பேருக்கு செய்தால் புண்ணியம்தான், ஒருவருக்கு கொடுத்தா கூட, ஒரு எறும்பிற்கு கொடுத்தா கூட அது புண்ணியம்தான். அப்போ இந்த சிம்மராசிக்கு ஆதிக்க கிரகம் என்ன சொல்கிறோம், தானியத்தில் கோதுமையை சொல்கிறோம். கோதுமையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை பைரவருடைய அம்சமான நாய் வாகனத்திற்கு கொடுத்து வருவதும், காக்கா குருவிகளுக்கு போட்டு வருவதும், எறும்பு புற்றுக்கு இட்டு வருவதும், கோதுமையில் செய்யப்பட்ட பதார்த்தங்களை எறும்பு புற்றுக்கு இட்டு வருவதும் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக உருவாகி பெரிய விரயங்களிலிருந்து இவர்களை தற்காக்கும். இப்போ இந்த பண விரயத்திலேருந்து எப்படி இவங்க மீண்டு வரலாம்? ஒரே வழிபாடு. நம்ம ஞானிகள் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒரு துன்பம் வருதா, உனக்கு ஒரு கஷ்டம் வருதா, உன்னை யாருமே காப்பாற்றலையா, உன்கிட்ட இருந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாம கட்டுப்படுத்த முடியும். ஒரு தகுதிக்கு மேலே, ஒரு நிலைக்கு மேலே எந்த விஷயமும் நம்ம கையில் இல்லை, அது எட்டி பிடிக்கிற தூரத்தில் நம்மளுடைய நஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரே விஷயம் என்ன, சரணாகதியை தவிர, இறை சரணாகதியை தவிர இவங்கள்ட்ட வேற வழியே கிடையாது. அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து விரய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் வர்றதுனால, சூரியனுக்கு ஆதிக்க கிரகங்கிறது சிவபெருமானை சொல்றதுனால, சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு விரயத்தில் இருந்து விருத்தியை தேடித்தரும். அடுத்து அரசாங்கத்தினால, அரசு நிலைகளால் தண்டம் கட்டக்கூடிய சூழ்நிலை. ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒரு லோன் வாங்கிட்டீங்க, கட்டாமல் ரொம்ப நாள் இழுத்துட்டு வந்துட்டீங்க, ஜப்தி ஆகிற அளவுக்கு கூட சட்ட சிக்கல்களில் நீங்கள் சிக்க வேண்டிய நிர்பந்தத்தை கன்னிராசிக்கு சூரிய பகவான் ஏற்படுத்துறார். அப்போ அந்த விரையாதிபதி கொடுக்கறதுனால அதுக்கு எதிர்மருந்து என்ன, அரசாங்க வாசலில் ஓய்வூதியம் வாங்க முடியாமல், ஒரு கையெழுத்து கூட போட தெரியாமல், இவங்க ஏதாவது பண்ணி கொடுக்க மாட்டாங்களா, உதவி பண்ண மாட்டாங்களா, முதியவர்கள் நிற்கிறார்களே, அவர்களுக்கு தேடி கண்டுபிடித்து படிப்பறிவு பெற்ற கன்னிராசிக்காரர்கள் அவர்களுக்கு தேவையான அரசு உதவிகளையும்
நலன்களையும் பெற்று தருவதனால புண்ணியத்தை தேடிக்க முடியும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, எதிர் துருவத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. அது ஏன் முதியவர்கள்னு சொல்றோம்? கன்னி ராசிக்கு 5 குடைய பூர்வ புண்ணிய கிரகம் சனி, அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னு அடுத்து நம்ம சொல்லலாம். அப்ப இந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலியமா, அரசாங்க ஓய்வூதியம் வாங்குவது மூலமா, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது மனைவி இருந்தும் தனித்த நிலையில் வெளிநாடு வெளிதேசங்களில் வசிக்கக்கூடிய துன்பத்தில் இருப்பவர்கள் சிவபெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்து சிவன் கோவிலில் போய் உழவார பணிகள் செய்வதன் மூலியமாக, அது என்ன உழவார பணி, எல்லாருமே உழவார பணி செய்கிறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 to 12 குரு பகவானுடைய ஓரையில் சிவன் கோவிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கோவிலை சுத்தப்படுத்துறது, உழவார பணிகள் செய்கிறது, தூய்மைப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக மாறி எதிர் துருவத்தில் வரக்கூடிய விரய செலவுகள் இவர்களுக்கு நிவர்த்தியாகுது. கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் ஆதிக்க கிரகமா இருக்கிறதுனால, புதன்கிறது எழுத்துக்கு சாமர்த்திய கிரகமா இருக்கிறதுனால எதுல எழுத முடியும்? பேப்பர்ல. இன்னைக்கு ஓலைச்சுவடியில் எழுத முடியும், எதுலையும் எழுத முடியும், பேப்பர்ல எழுத முடியும், பேனாவில் எழுத முடியும். அப்ப சிறு வயதில் கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எழுதுபொருள் உபகரணங்களை வாங்கி கொடுப்பதன் மூலியமாக, நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலியமாக, புண்ணியத்தை தேடிக்கொள்வதன் மூலியமாக பெரிய விரயங்களில் இருந்து இவர்கள் தவிர்க்கப்படலாம். சூரியன்கிறது ராஜ கிரகமா ஒளி கிரகமா? கன்னிராசிக்கு சூரியன் ஒளியை மையமாக கொண்டு செயல்படுத்துறதுனால தீபம், கோவில்களில் விளக்கெரியல ஒரு தீபம் போடுறது, கோவில்களுக்கு விளக்குகள் வாங்கி கொடுக்கிறது, பள்ளிக்கூடங்களுக்கு உதவிகள் செய்கிறது, தான் கற்ற கல்விகளுக்கு, அதாவதுமா சின்ன வயதிலிருந்து தாம் படித்த பள்ளிக்கூடத்தை நினைவில் வைத்து அந்த பள்ளிக்கூடத்தில் வருஷம் ஒரு முறையாவது போய் அங்கே ஏதாவது உதவிகள் செய்யணுங்கிற நினைப்பு உள்ளவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அப்போ இதை இந்த நினைப்பை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது உதவிகள் நம்மளால் செய்ய முடியும், அங்கே இருக்கக்கூடிய படிக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியும் மூலியமாக, தர்மத்தின் மூலியமாக இந்த புண்ணியத்தை இவர்கள் கிரகித்து பெரிய விரய செலவுகள் வந்து தப்பிக்கலாம். கன்னிராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனையே விரயத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளே பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் யார்ட்டாவது பணத்தை கொடுத்துருவாங்க. புதன்னா சீட்டு, கணக்கு வழக்கு, நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாமல், வேலைக்கும் போக முடியாமல் அலைச்சல் திருச்சலாக இருப்பாங்க. செக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. செக்குனால் சில வழக்குகளை ஏற்படுத்துவாங்க. அல்லது இவங்கள்ட்ட யாராவது பணம் இந்த தேதிக்கு கொடுத்துறேன்னு சொல்லிடுவாங்க. சரியான சந்தர்ப்பத்தில் வாங்க முடியாமல் அலக்கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலியமாக இவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஓகே சார், இப்போ எந்த கடவுளை வழிபடலாம், எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கறத சொன்னீங்க. வீட்டில் என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் அவங்க பின்பற்றினா நல்லது? புதன்னா பச்சை நிறம்மா, அதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனுக்குரிய கல்லை கூட மரகத பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக மரகத பச்சை கல்லை வாங்கி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஆனால் பச்சை நிறம்னாலே உங்கள் கண்ணுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பச்சை பசேல்னு மரம், செடி, கொடிகள், இலை, தொழில்கள், இதுதானே நமக்கு முறையா ஞாபகத்துக்கு வரும். இவர்கள் கன்னிராசியில பிறந்தவங்க வீட்டில் மரம், செடி, கொடிகளை வைத்து பராமரிப்பது என்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். கன்னிராசிக்குரிய கிரகம் புதன் பகவானா இருக்கிறதுனால ஒரு முல்லை கொடியாவது, ஒரு மல்லிகைப்பூ செடியாவது, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி தோட்டம், வீடுல மாடி தோட்டங்கள் போடுறது, வயல்வெளிகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய பட்சிகள், பறவைகளுக்கு உணவு தானங்கள் செய்கிறது. நாங்கள் நகரப்பகுதியில் இருக்கிறோம் சார், ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு செடியாவது, ஒரு பூச்செடியாவது வளர்க்குறதுக்கே வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு செடிகளை தானமாக கொடுப்பது, தன்னுடைய பிறந்த நாள் பரிசாக, தன்னுடைய திருமண நாள் பரிசாக செடிகளை தானமாக கொடுப்பது, இதெல்லாமே கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இந்த விரயத்திலிருந்து எப்படி மீண்டு வரலாம்? இவங்க யாருனால விரயம் விழுதோ, யார் அடிக்கிறாங்களோ அவங்க காலில் தானமா விழுகணும். அடிக்கிறது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் விழுக முடியாதுல்ல. அப்ப விரையாதிபதிங்கிறது யாரு? புதன். அப்ப புதன் பகவானுக்கு என்ன அம்சம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க? மகாவிஷ்ணு. ஐயா சாமி, விரயம் கட்டுக்கடங்காம போகுது, என் கட்டுப்பாடே இல்லை, இதுக்கு மேல என்னை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. எனக்கு விரையாதிபதி நீ, எனக்கு பாக்கியாதிபதியும் நீங்க, எனக்கு புகழ், கீர்த்தி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் நீங்க தான் கொடுக்கணும். அதுக்காக உங்களுடைய எல்லையில என்னுடைய நேரத்தை நான் விரயம் செய்தாவது உங்க காலடியிலே உட்கார்ந்திருப்பேன்னு மகாவிஷ்ணுவினுடைய காலடியில கெட்டியாக பிடித்து கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய விரயங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். மகாவிஷ்ணு வழிபாடு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். எங்க இருந்தாலும், அருகில் இருந்தாலும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம் துலாம் ராசி நேயர்கள்? பொதுவாக இவங்க வீட்டில் எப்பயுமே, துலாம் என்பது ஒரு காற்று தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ராசி. புதன் அப்படிங்கிறது பேச்சுக்கு சொல்லக்கூடிய ராசி. வீட்டில் எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி
மந்திர சொற்கள். சில வீட்டில எல்லாம் போனீங்கன்னா நமசிவாய, சரவணபவ, அவங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திர சொற்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒளிபெருக்கி வாங்கி வீட்டில் பூஜை அறையில் மந்திர சொல் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வைப்பது துலாம் ராசிக்கு விரய செலவுகளால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பெரிய நிவர்த்தியை தேடி கொடுக்கும். அதுக்கப்புறம் புதன் எழுத்து கிரகம் திரும்ப சொல்றேன். துலா ராசிக்காரர்கள் வீட்டில் தினசரி கொஞ்ச நேரமாவது எந்திரிச்சு உட்கார்ந்து குல தெய்வத்தினுடைய பெயரை ஒரு 108 முறையாவது எழுதுவது இவர்களுக்கு ஆத்ம பலம் அதிகரித்து பெரிய விரய செலவுகளிலிருந்து வெற்றியை தேடித்தரும். குலதெய்வத்தினுடைய பேரை 108 முறை எழுதிக்கணும் சுவாமி. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை எழுதலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதலாம். இந்த மாதிரி நேரம்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகுது, லாஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் புண்ணியம், இதுதான் பெரிய விரயங்கள்ல இருந்து என்ன செய்ய போகுது, உங்களை காப்பாற்ற மீட்டு கொண்டுட்டு வர போகுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணா அவங்களுக்கு வந்து இந்த பண விரயம், நேர விரயங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்? அதைத்தான் நம்ம சொல்றோம். நம்ம விரையாதிபதிங்கிறது சுக்கிர பகவானை சொல்லிட்டோம். அப்ப சுக்கிர பகவான் விரயத்தை கொடுக்குறாருன்னா அவர் காலடியிலே போய் விழுந்துட வேண்டியதான். சுக்கிர பகவான் அவருடைய விரய செலவுகளில் இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வெண்மை நிற பூக்களால் வெண்மை நிற பட்டு துணி உடுத்தி சுக்கிர பகவானை வழிபாடு செய்து கொள்வது மாபெரும் வெற்றியை அவர்களுக்கு தேடி கொடுக்கும், பெரிய விரய செலவுகளிலிருந்து தவிர்க்கும். விருச்சிக ராசிகள் பிறந்தவர்கள் வாழ்நாளில் விரய செலவுகளிலிருந்து வெளியில வரணும், தேவையில்லாத விரய செலவுகள்ல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கஞ்சனூர் சுக்கிர பகவானை ஒரு முறை போய் கும்பகோணத்துக்கு பக்கத்துல வழிபாடு செய்துட்டு வருவது நல்லது. சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமி தாயார சொல்றோம். மகாலட்சுமி தேவியை அனுதினமும் இவர்கள் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும். மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் தினசரி காலையில எந்திரிச்சு கேட்டுட்டு வந்தாங்கன்னா விரய செலவுகளால் வரக்கூடிய துன்பங்கள் நிவர்த்தியாகும். வெள்ளி பொருள்களை வாங்கி கோவில்களில் தானங்கள் கொடுப்பது, வெள்ளி பொருள், வெள்ளி விளக்கு இதெல்லாம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணத்தால், திருமண தடைகளால், திருமணத்திற்கு பிறகு வழக்குகளை நிறைய கொடுக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தை, நேரத்தையும் பணத்தையும் விளக்க வைப்பதனால ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு உடைதானம் செய்வது ரொம்ப நல்லது. உங்களால் வசதி வாய்ப்புகள் இருந்தால் ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பது, அதில் ஒரு பகுதி செலவுகளையாவது செய்வது, அல்லனா அதிகப்படியான திருமண நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு அந்த தம்பதிகளை வாழ்த்துவதன் மூலியமாக புண்ணியத்தை தேடிக்கிட்டு பெரிய விரய செலவுகள்லேருந்து இவங்க வெளியில் வரலாம். அடுத்து மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பனை தரிசனம் செய்து வர வேண்டும். மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தரிசித்து வர வேண்டும். இது மாபெரும் வெற்றியை தேடித்தரும். சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து வெளியில் வர மொச்சையை தானம் செய்து வருவது நல்லது. சும்மா ஒரு கைப்பிடி அளவு இல்லாமல் ஒரு 4 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி அதிகமாக எடுத்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் தானங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் பெரிய நன்மைகள் கிடைக்கும். எளியவர்களுக்கு கொடுத்து வரணும். இப்போ எந்த கடவுளை வந்துட்டு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வணங்கலாம், வந்து என்ன தானங்கள் கொடுத்தா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. வீட்டில் என்ன வழிபாடுகளை அவங்க வந்து செய்யணும்? பொதுவாக எல்லாருமே வீட்டில் மகாலட்சுமி வர்றதை ரொம்ப விரும்புவோம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொருள் செலவுகளிலிருந்து வெளியில் வருவதற்கு வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் அவசியம் வைக்கணும். அஷ்டலட்சுமி திருமகளுடைய கலைமகளுடைய படம் வைத்தால் ரொம்ப சிறப்பு. பொதுவாக ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டிலும் விரையாதிபதி, அதாவது தேவையில்லாத விரய செலவை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானிலிருந்து தாக்கத்திலிருந்து வெளிப்படுவதற்கும், சுக்கிர பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும், திருமணத்திற்கு முன்பும் அலைச்சல் திருச்சல் இருந்துச்சு, திருமணத்திற்கு பின்பும் நிறைய பொருள் செலவுகள் வழக்குகள் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா 2 விளக்கு போதுமம்மா அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு. ஒன்று சுக்கிரனுடைய அம்சமான அந்த வெள்ளியில் செய்யப்பட்ட காமாட்சி விளக்கு ஒன்று, பக்கத்தில் துணை தீபம்னு சொல்லக்கூடிய அகல் விளக்கு, மண் சட்டிகள் செய்யப்பட்ட விளக்கு ஒன்று. 2 தீபத்தையும் எப்படி ஏற்றணும் தெரியுமா? நல்ல பசு நெய் இட்டு அருமையான வாசனை நிறைந்த சுக்கிரன என்ன வாசனைமா. ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டிலும் வாசனை பொருட்கள் குறைவில்லாமல் இருக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனாதி பொருட்கள் குறைவில்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஏலக்காயாவது அந்த தீபத்தில் இட்டு, துணை தீபத்தில் ஒன்று இட்டு, தாமரை தண்டு தெரியினால அந்த கலைமகளை, அந்த லட்சுமி கடாட்சியம் பொருந்திய அந்த தாயார, மகாலட்சுமி தாயாரை நினைத்து 2 தீபத்தையும் ஏற்றி, எனக்கு களத்திர வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, விரய செலவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த தீபச்சொடர் ஒளிர்வது போல் என் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்பட வேண்டும் என்று தீபம் ஏற்றி மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி வந்தார்கள் என்றாலே விருச்சிக ராசிக்கு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும்.
விரயங்கள் எதனால் ஏற்படுது, எப்படி இவங்க வந்து விரயங்களில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எந்த கடவுளை இவங்க வழிபாடு பண்ண நல்லது? பொதுவாக ராசிக்கு 5ஆம் இடத்து கிரகம் பூர்வ புண்ணிய கிரகமான செவ்வாயே இவர்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால அந்த முருகப்பெருமான இடத்துல போய் தன்னுடைய நேரத்தை இவர்கள் விரயப்படுத்தணும். எப்படி விரயப்படுத்தணும்? பாடி பணிந்து தொழுது மனமுருகி அந்த வேளவனை, அந்த கார்த்திகேயனை, அந்த சண்முக கடவுளை, அந்த ஆறுமுக கடவுளை அனுதினமும் தொழுது வந்தால் தனுசு ராசிக்கு பொருள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் நிவர்த்தியாகும். அடுத்து பூமிக்கு காரக கிரகம் செவ்வாய். அதனாலதான் அவர் அங்காரகன், நிலமகன், பூமிகாரகன், குறிஞ்சி நில தலைவன் சொல்றோம். அப்படி அந்த குறிஞ்சி நில கடவுளான அந்த முருகப்பெருமானுடைய பாடல்களை, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி கவசம், வேள்மாறல் போன்ற பாடல்களை எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் பாடி வரும்போது எதிர்மறையான விரயங்களில் இருந்து, இரத்த விரயம், ஆபத்துகளில் இருந்து அருளக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை நாவால் சொல்ல சொல்ல தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் விபத்திலிருந்து தப்பிப்பார்கள். பெரிய கண்டங்களிலிருந்து வெளியில வருவாங்க. இதெல்லாம் கண்கண்ட பரிகாரங்கள். அடுத்து சகோதரர்கள் வழி பொருளாதார உதவிகள் நீங்க செஞ்சீங்கன்னா செவ்வாய் பாதகமா இருந்தா சிக்கிக்கிறீங்க. அதே நேரத்தில் பொருளை கொடுக்கலைனாலும் நான் இருக்கேன்டா, உன் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோளோடு தோளாக நின்று சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சப்போர்ட்டா, ஒரு உதவிக்கரம் நீட்டினார்கள்னாலே அந்த ஆசீர்வாதம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார விரயங்களிலிருந்து மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். அடுத்து செவ்வாய் முருகப்பெருமான். அவர் உழைப்புக்கு சொந்தக்கார கிரகம், ஒரு வேகத்துக்கு சொந்தக்கார கிரகம், ஒரு உத்வேகத்துக்கு சொந்தக்கார கிரகம். இவர்கள் எந்த கோவில் சென்றாலும் அந்த கோவிலில் குறைந்தபட்சம், அதாவது கிரிவலம் என்று சொல்வார்களே, மலை சார்ந்த கோவில்களுக்கு அதிகம் சென்று கிரிவலம் சென்று வர 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 தனுசு ராசிக்கு பொருள் விரயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மாபெரும் வெற்றிகள் அவர்களுக்கு தேடி கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் விரையாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால, 5க்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால பழனி பௌர்ணமி அன்னைக்கு போய் கிரிவலம் வந்தார்கள் என்றால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும், பொருள் விரயங்கள் தவிர்க்கப்படும், புத்திர சந்தான விருத்தி அதிகமாக இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்தால் ஏற்படக்கூடிய வழக்குகள் நிவர்த்தி அடையும். பல நாள் கோர்ட்டு கேஸ் வாழ்க்கை முழுவதும் வெந்து நொந்து அலைந்த தனுசு ராசிக்காரர்கள் பழனி பௌர்ணமி கிரிவலம் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். ஓகே சார், இப்போ இதெல்லாமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ எந்த மாதிரி தானங்கள் அவங்க கொடுக்கலாம், வீட்டில் எந்த வழிமுறைகளை பின்பற்றுறது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது? அந்த ஆறுமுக கடவுளுடைய அந்த திருவுருவ படம், ராஜ அலங்காரம் கொண்ட முருகனுடைய படம் ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுடைய வீட்டில், எல்லார் வீட்லையும் இருக்கணும். அதில் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் விரையாதிபதி செவ்வாயா 5க்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால முருகப்பெருமானுடைய படம் இருக்கணும். வேல், கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வேலுக்கு வீட்டில் வைத்து பூஜை பண்ணணும். ஒரு மயில் இறகாவது அந்த வேளவனை நினைத்து உங்கள் வீட்டின் பூஜை அறையிலே அலங்கரிக்க வேண்டும். மயில் விசிறியால் அடிக்கடி விசிறி கொள்வது தனுசு ராசிக்கு ஒரு எதிர்மறையான சக்திகளில் இருந்து அவர்களை காப்பாற்றும். துவரம் பருப்பால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தான தர்மமாக கொடுத்து வருவது, துவரம் பருப்பையே வாங்கி முதியோர் இல்லத்திற்கு, குழந்தைகள் காப்பகத்திற்கு கொடுத்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு தேடித்தரும். விரயங்கள்லேருந்து எப்படி அவங்க மீண்டு வரலாம், எந்த கடவுளை வழிபட்டா அது நல்லது அப்படின்னு சொல்லுங்க சார். சரி, அதாவதுமா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கடவுள், பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய கடவுள், குரு நின்ற வீட்டிற்கு உரிய கடவுள், அப்படிலாம் நிறைய நம்ம தெய்வ தரிசனம் சொன்னாலும் கூட விரய செலவுகளை கொடுக்கறது யாரு? அந்த விரையாதிபதி யாரு? அந்த விரையாதிபதியினுடைய ஆதிக்க கிரகம் தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த வழிபாடுகளை சொல்றோம். அப்போ மகர ராசிக்கு விரையாதிபதி குரு பகவான். குருவுக்குரிய தெய்வம் என்ன? தட்சிணாமூர்த்தி. நவகிரகத்தில் உள்ள குரு பகவான். எல்லா சிவஸ்தலங்களிலும் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி. இந்த மாதிரியான குருமார்களை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக பல்வேறு விரய செலவுகளிலிருந்து இவர்கள் தன்னை காத்துக்கொள்ளலாம். மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் 12ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆதிக்க கிரகமாக வர்றதுனால சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளில் வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது சகல நன்மைகளையும் இவர்களுக்கு தேடி கொடுக்கும். அடுத்து தனக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு உதவணும். இயற்கையிலே இவர்களுக்கு அந்த குணம் இருந்தாலும் கூட, மறந்திருந்தாலும் கூட, அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தாலும் கூட தேடி பிடிச்சு போய் அது எந்த வித்தையை கற்றுக் கொடுத்திருந்தாலும் சரி, அந்த குருவிற்கு இவர்கள் வஸ்திர தானம் செய்து கொடுக்கணும். மகர ராசி சனி பகவானுடைய ஆசி பெற்ற ராசி என்பதனால தொண்டுகள் மூலியமாக ஒருத்தருக்கு உதவுவதன் மூலியமாக அவர்கள் புண்ணியத்தை தேடிக்கொண்டு பெரிய விரய செலவுகள் தவிர்க்கலாம். என்ன தொண்டுகள் செய்யலாம்? மாற்றுத்திறனாளிகள்,
முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்கள், பார்வையற்ற இல்லத்தில் இருப்பவர்கள், வாய் பேச முடியாத நிலையில் இருப்பவர்கள், அதுதான் மொத்தத்துக்கு மாற்றுத்திறனாளிகள். இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, இவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் பெரிய புண்ணியமாக மாறி பெரிய பொருள் செலவு விரய செலவுகள்லேருந்து இவர்களை காப்பாற்றும். அடுத்து ஸ்வர்ணாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான ஒரு மனநிலையில் நின்று அவரை மனதினமும் நினைத்து நினைத்து உருகி உருகி குரு பகவானுடைய மந்திர சொற்களை, இவர்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக பிடிக்குதோ அந்த சித்தர்களுடைய நாம மந்திரங்களை இவர்கள் சொல்லிக்கிட்டே வர வர நல்ல வெற்றிகள் இவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இப்போ அவங்க வீட்டில் எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம், எந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுக்கறது நல்லது? குரு அப்படின்னு வந்துட்டாலே இனிப்புமா, குரு அப்படின்னாலே மரியாதைமா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அது தமிழர்களுடைய பண்பு. வந்தோடனே என்ன கொடுப்போம்? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அது கூட ஒரு ஸ்வீட், ஏதாவது ஒரு பலகாரங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்தே ஆகணும். இது ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை தனுசுனே இருக்குது. மகர ராசிக்கு தனுசு குரு, அதனால மகரம்னே வரும். மகர ராசிக்காரர்கள் இந்த இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்தே ஆகணும். அடுத்து முக்கியமாக இவர்கள் பயன்படுத்திக்கக்கூடிய விஷயம், எந்த வீட்டுக்கு போனாலும், நண்பர்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் இனிப்பு வகைகளை வாங்கி கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் கரும்பு சாறால், கரும்பு சாறு இருக்குல்லையே, அந்த கரும்பு சாறால் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகங்கள் செய்து வருவது மாபெரும் வெற்றியை இவர்களுக்கு பொருள் செலவு விரயங்களில் இருந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் 12 கூடைய கிரகம் குரு பகவானா வர்றதுனால வீட்டில் முல்லை கொடி வைத்து பராமரிப்பது, அந்த முல்லை கொடி எப்படி படர்ந்து பூத்து அழகை சேர்க்கிறதோ, அந்த முல்லை கொடி படர்ந்து வளர 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 உங்களுக்கு வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு பொருளாதாரமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது மகர ராசிக்கு அற்புதமான பரிகாரம். அந்த வீட்டில் வளரக்கூடிய முல்லைப்பூனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்ய பெரிய பொருள் செலவிலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள். மகரம் என்பது சனி பகவானை ஆதிக்கமாக பெற்றதுனால ஆஞ்சநேயருடைய வழிபாடை செய்ய செய்ய பெரிய பொருள் செலவிலிருந்து வெளியில் வரும். அந்த விரயங்கள்லேருந்து எப்படி இவங்க மீண்டு வரலாம், எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? ராசிநாதனே இவர்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால அந்த சனி பகவானுக்கு ஆதிக்க தெய்வம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் யாரை பிடிக்கல, 2 பேரை பிடிக்கலன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் விநாயகமூர்த்தியை பிடிக்கலை, 2வது ஆஞ்சநேயரை அவ்வளோ சீக்கிரம் இவர் பிடிக்க முடியலை. அப்போ அந்த விநாயக பெருமானுடைய அனுகூலம் இவர்களுக்கு இருந்தால், அந்த மூலவனை முன்னின்று காப்பவனை இவர்கள் வழிபாடு பண்ணினா மிகப்பெரிய நன்மைகளை பெறுவாங்க. விநாயகர் கோவில் எங்கே இருக்குது? எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த மூலக்கடவுள் இல்லாத இடமே கிடையாது. அந்த விநாயகர் பெருமான இடத்துல போய் இவர்கள் வழிபாடு பண்ணால், அந்த விநாயகர் கோவிலை சுத்தப்படுத்தி தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணினா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் எல்லாம் காத்திருக்கும். எந்த மாதிரி தானங்கள் பண்ணலாம், வீட்டில் என்ன வழிமுறைகளை அவங்க பின்பற்றுறது நல்லது? பொதுவாக உழைப்பைத்தான் தானம் பண்ணணும். இவங்க உழைப்பு வெட்டியாக போயிட்டு இருக்கு. அந்த உழைப்பை கோவில் குளங்களில் நல்ல காரியங்களுக்கு, முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் மூலியமாக இந்த உழைப்பை இவர்கள் தானம் பண்ணலாம். ஏன்னா வேற எதுவும் இவர்கள்ட்ட இருக்கிறாது. இவங்களே நிறைய பொருள் செலவுகளை அனுபவிச்சுட்டாங்க. அப்போ தன்னுடைய உழைப்பைத்தான் ஒருத்தருக்கு தானம் கொடுக்க முடியும். அந்த உழைப்பை யாருக்கு தானம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நல்லவர்களுக்கு தானம் கொடுக்கணும். நல்லவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணும்போது நல்லவர்களை காமிச்சு கொடுப்பார். அப்போ உழைப்பு மூலியமா இவர்கள் தானம் பண்ணலாம். அடுத்து இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணெய் வளங்களுக்கு காரகம், பெட்ரோலியத்திற்கு காரகம்னு சொல்றாங்க. கடினமான வேலை செய்யக்கூடியவங்க, எண்ணெய் வளங்களை, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவங்க, பெட்ரோல் பங்கில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது சின்ன உதவிகளை செய்வதன் மூலியமாக அது புண்ணியமாக மாறி அந்த சிறு தொகையை நீங்கள் இழந்தீங்கன்னா பெரிய தொகை உங்களை என்ன செய்யும்? காப்பாற்றும். அப்படிங்கிற நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார். இப்போ அவங்க வீட்டில் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம்? வீட்டில் எந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறது நல்லது? ஆமாம், வெளி ஊர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் கூட, பக்கத்தில் கோவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட எந்த நிலையிலும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தான் அந்த விநாயகர் பெருமான். ஒரு வீட்டில் விநாயகர் பெருமானுடைய ஒரு சின்ன விக்கிரகமாவது வைத்து சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்த கொள்ளுக்கட்டைகளை வைத்து அருகம்புல் வைத்து வழிபாடு செய்து வருவது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பொருள் விரயத்திலிருந்து காப்பாற்றப்படும். அடுத்து விநாயகருடைய அகவல்களை
பாராயணம் செய்வது, ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுடைய வீட்டிலும் பகவத்கீதைக்கு அடுத்தபடியாக விநாயக பெருமானுடைய அகவல் இடம்பெற வேண்டும். அந்த விநாயக பெருமானுடைய அந்த பாடலை தினமும் படிக்க வேண்டும். அதான் கண்ணதாசன் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க, அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்வு வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தி கணபதியை பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மைன்னு சொல்லியிருப்பார். கும்பராசியில் பிறந்தவர்கள் கட்டுக்கடங்காத விரைய செலவு, உழைப்புக்கு சரியான மரியாதை கிடைக்கல, செல்வம் சேரல, பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கற்பகமூர்த்தி வாசலை ஒரு முறை விதித்து வர வேண்டும். ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். விரயங்கள்ல இருந்து எப்படி மீண்டு வருது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். பொதுவா சில விரயங்களை நம்ம தவிர்க்கவே முடியாதுமா. கண்டிப்பா பணத்தை செலவு பண்ணாம விரயம் பண்ணாம இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்க முடியாது. உங்களுடைய இந்த காணொலியை ஒரு நேரம் கருதி நீங்க உங்க நேரம் கொடுத்து பாக்குறதுனாலதான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இது இல்ல நான் இது என்னுடைய நேரம் வேஸ்ட் அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதுபோல எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு அவகாசம் கொடுத்து கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம், அதெல்லாம் சுப விரயங்கள்னு வருது. அப்ப அடுத்த பகுதிகளில் 12 ராசிக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது, சுப விரயத்தை எப்படிலாம் கொடுக்கும், அசுப விரயத்தை கூட எப்படி நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகள் நிறைய இருக்கு. இந்த பகுதியில் அசுப விரயத்தை தடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தா, சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும், தொண்டுகள் செய்வது பிடிக்கும். சனி என்பவர் யார், முதுமையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப மீனராசியே மீனவர்களுடைய அம்சமாக சொல்லப்படுது, மீன் சின்னம்னு சொல்லப்படுது. அப்ப நீங்க கடல் கடந்து எல்லை கடந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. அந்த மாதிரியான கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உதவி செய்வது தர்மத்தை அதிகரித்துக்கிற முடியும். அடுத்து நீர் ராசின்னு சொல்றது, சுனாமியினால மழை வெள்ளங்களால அதிகமா இடர்பாடுகள்னால எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வெள்ளம், எங்க பார்த்தாலும் புயல், எங்க பார்த்தாலும் மழையால் பாதிப்பு, இந்த ஆறு உடைஞ்சிருச்சு, இந்த நதி அதிகமாக சூழ்ந்துருச்சு, இந்த இடத்துல நிலச்சரிவுகள் வந்துருச்சு, அப்படின்லாம் சூழ்நிலைகளை பார்க்குறோம். இந்த மாதிரி இடத்துல இருப்பவர்களுக்கு ஒரு உணவு தானம், உடை தானம் தன்னால் முடிந்ததை இவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது, ஏன்னா மீனராசி குரு பகவானுடைய அம்சம், இரக்க சுபாவம் கொண்ட அம்சம், 12க்கு அதிபதி சனி பகவான் அவர்கள் வருவதால் சின்ன தொண்டுகள் கூட உங்களுக்கு புண்ணியமாக மாறி பெரிய ஆபத்துகளில் இருந்து உங்களை என்ன செய்யுது, காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டாயிடுது. அடுத்துமா மீனராசிக்கு ஒரு சூட்சமமான பரிகாரம், அன்னைக்கு முன்னோர்கள்லாம் இதை கடைபிடித்தார்கள். எப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு எப்படியும் வயதானவர்கள் நிச்சயமாக அன்னைக்கு தாத்தா பாட்டின்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தனி கொடுத்தன அமைப்பு, முதியோர் இல்லம்ங்கிற சில சூழ்நிலைகள்லாம் தள்ளி நிற்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்கள் இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய ஆதிக்கம்ங்கிறதே கால்களை சொல்கிறோம். வயசானவங்க ரொம்ப நோவாக இருக்கும்போது அந்த காலை பிடிச்சு விடுறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களோட பக்கத்தில் இருந்து பேசுறது, இது சனி பகவானுக்கு பிடிக்கும். இந்த உதவியை நீங்க செய்யும் பொழுது அவங்க வயதானவர்களுடைய பாதத்தை மீனராசிக்காரர்கள் தொட்டு அவர்களுக்கு சேவைகள் செய்யும் பொழுது அவங்களுடைய மன மகிழ்ச்சி, அவங்க கையே நொந்து போயிருக்கும், அவங்க கையில பலம் இல்லை, அவங்க உடம்புல பலம் இல்லை, உழைச்சு ஓடாக தேய்ந்து தான் முதியவர்களாக நிலைக்கு வராங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு அந்த நிலைமைக்கு வருவோங்கிறத சிந்தித்து அவர்களுடைய பாதத்தை பிடித்து விடுவது, கால்களை பிடித்து விடுவது, கைகளை பிடித்து விடுவது மீனராசிக்கு புண்ணியமாக மாறி பெரிய பொருளாதார விரயத்திலிருந்து அந்த புண்ணியம் தற்காக்கும். கண்டிப்பா. இப்போ எந்த கடவுளை அவங்க வழிபடுறது நல்லது? அதாவது ராசியாதிபதி குரு பகவான், குருவிற்குரிய வழிபாடுகள்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விரய கிரகம் எது அப்படின்னு சொல்றோம். அப்ப விரயாதிபதி சனீஸ்வர பகவானாகவே வர்றதுனால, அவரே உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வர்றதுனால, எல்லா ஊர்லையும் கோவில் இருக்கும், எல்லா இடத்துலையும் நவகிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட மானசீகமாக ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகுவே கேதுவே நமோ நமகா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, வேயுறு தோழி பொங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாம்புரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, பணிந்தவர்களை அடிபணிந்தவர்களை போற்றி துதிப்பவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்யறதில்லை, உழைப்பவர்களை ஒன்றும் செய்யறதில்லை, நீதிக்கு நியாயமாக நடப்பவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்யறதில்லை. அப்ப கோளறு திருப்பதியத்தை ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும்.
கோளறு திருப்பதிகம் தினசரி கேட்டு வர வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வர வேண்டும். ஒரு விளக்கு நல்லெண்ணெய், ஒரு விளக்கு நெய் தீபம். ஒன்று குலதெய்வத்தை நினைத்து, ஒன்று பரிவார தெய்வங்களை நினைத்து. மீனராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குலதெய்வத்தில் கொடுக்கக்கூடிய ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை வருடத்தில் ஒரு முறையாவது உங்கள் பூஜை அறையில் வைக்கும்படியாக சொல்றோம். பெரிய விரைய செலவுகளிலிருந்து இவர்களை தவிர்க்கப்படும். கண்டிப்பா. இப்போ வந்து வீட்டில் நீங்க பூஜை அறையில வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறது நல்லது. நீங்க அதை தவிர்த்து வீட்டில் வேற என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றுறது நல்லது இவங்களுக்கு? மெயினா மீனராசிக்காரங்க பிறந்தவங்க லாபாதிபதியும் சனி, விரையாதிபதியும் சனி, விரைய செலவுகளை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய நினைப்பு, குலதெய்வத்தை நினைத்து தினசரி வீட்டில் தீபம் ஏற்றும் விதமா. சிலருக்கு குலதெய்வ படத்தை வைக்கலாம், சிலர் குலதெய்வ நினைவா ஒரு ஆணி மட்டும் வச்சிருப்பாங்க, அல்லது குலதெய்வ பிரசாதத்தை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அல்லது நாங்கள் பெட்டி வைத்து சாமி கும்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குலதெய்வம் நினைவாக ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணும். மீனம் என்பது நீர் ராசி அமைப்புங்கிறதுனால ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தம் இவர்கள் வீட்டிலே அவசியம் இருக்க வேண்டும். கோமுக தீர்த்தம் என்று சொல்லுவாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை சிறிதளவு இவர்கள் எடுத்து தலையில் தெளித்து கொண்டு கோவில் பிரசாதத்தை வீட்டில் தவறாமல் வைத்துக்கணும். மீனராசிக்கு வெற்றி கிடைக்கும்.